ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஆமா, ஆமா. ஒரு போராட்டத்துக்கு போயின்னு இருக்கேன். சரி, உங்க வீட்டு பொண்ணு எக்ஸாம் எழுத போனா. ம். தாலிய கழட்ட சொல்ட்டாளா? இதுக்கு எதுக்கு கோவப்படுறேள்? இப்பல்லாம் கடுகளவு ப்ளூடூத் எடுத்துட்டு வந்து எக்ஸாம்ல தகுடுதத்தம் பண்ணி மார்க்க வாங்கிப்புடுறா. அத தடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த ராமராஜ் ஆட்சியில எங்க ஜி வந்து இப்படி ஒரு ரூல்ஸ எடுத்துட்டு வந்திருக்காரு. மெட்டியவா, இங்க பாருங்கோ. தாலியவோ, மெட்டியவோ, கொலுசையோ, ஏன் உள்ள போட்டுக்கிற பிராவ கழட்ட சொன்னா கூட கழட்டணும். நம்ம எல்லாரையும் நல்ல சிட்டிசனா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜி வந்து இந்த சட்டத்த, இந்த ரூல்ஸ எடுத்துட்டு வந்திருக்கார். ஃபாலோ பண்ணுங்க. இது எதுக்கு வருத்தப்படுறேன்? ஆ கொஞ்சம் கூட தேசபக்தியே இல்ல. இது யாரு? ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. என்னது? எக்ஸாம் எழுத போன நம்ம பார்த்து பையனோட பூணுல கழட்ட சொல்லிவிட்டாளா? அச்சச்சோ! சனாதனத்துக்கு, ச்சே, இந்து மதத்துக்கு ஆபத்தாச்சே இதெல்லாம். என்ன நினைச்சுட்டு இருக்கா? பூணூல்ல கை வைக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, சொர்க்கத்துக்கே ஸ்ட்ரெயிட்டா போறதுக்காக நமக்கு மட்டும் பகவானால கொடுக்கப்பட்ட விசா தான் அது. இவ்வளோ ஏன் இந்தியாவில் இருக்க 150 கோடி மக்கள்ல யாரு உயர்ந்த வர்ணம், யாரு வசந்த ஜாதிக்காரா அப்படிங்கறத காட்டுறதுக்காக தானே இதை போட்டு இருக்கோம். அதுல கை வச்சா சும்மா இருக்க முடியுமோ சொல்லுங்க? சட்டம் எதை வேணாலும் வேடிக்கை பார்க்கலாம், இதை வேடிக்கை பார்க்கலாமோ? ஓ, ஆக்ஷன் எடுத்துட்டாளா? அப்ப சனாதனத்துக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே.